Use earphone for better experience. Watch till the end. Lay's chicken. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்ஸ் சேனல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஸ் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதனால் 2 லெக் பீஸ் எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்தது அதில் 1 கப் ஆஃப் வாட்டர் போட்டு அது ஃபுல்லாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா கத்தி வச்சு நல்லா சீவிட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு அதை நல்லா குத்தி எடுத்துக்கலாம். அது நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குத்தணும். ஏன்னா அப்போ தான் உள்ள மசாலாலாம் நல்லா கிரேவிலாம் நல்லா உள்ளே இறங்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மசாலா ஃப்ளேவர்லாம் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கிட்ட அப்புறமா என்ன பண்ணணும்னா ½ லெமன் வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ½ லெமன். அடுத்தது ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது, அதனால தான் ½ லெமன் போதும்னு பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா 1 எக்கு வந்து போடணும். 1 எக்கு வந்து நம்ம ப்ரோக் பண்ணி அதில் போட்டுடலாம். அது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை வந்து ஃபுல்லாக கலக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஸ் சிக்கனால் லேஸ் வந்து நம்ம ப்ளூ கலர் லேஸ் எடுத்துக்கிறோம். ப்ளூ கலர் லேஸ் வந்து இப்போ நம்ம 10 ருபீஸ் 2 எடுத்துக்கிறேன். இதை வந்து கட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா ப்ரோக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இது 2மே போட்டு கலக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் வச்சுருக்கோங்களே அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்ன்ஃப்ளவரில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மசாலா இதில் டிப் பண்ணிட்டு அந்த லேஸில் போட்டு நம்ம இது பண்ணிடணும். அதே மாதிரியே 2 பீஸுமே அது மாதிரி பண்ணிடலாம். 2மே அதே மாதிரியே பண்ணிட்டு 30 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறணும். தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதை 30 மினிட்ஸ் கழிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பிளேட் போட்டு மூடிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது 2மே பண்ணி விட்டாச்சு. மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே தூவி விட்டுறணும். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நம்ம யார்கிட்ட சர்வ் பண்ண போகிறோம்னா நம்ம யங்கர் பிரதர்கிட்ட சர்வ் பண்ண போகிறோம். இப்போ அவர்கிட்ட எடுத்து போய் கொடுக்கலாம். என்ன ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.